மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை உருவாக்கிய தலைவர், நம் நெஞ்சமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரே தலைவர், புரட்சி கலைஞர் கேப்டனுடைய ஆசையுடன் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற மக்கள் உரிமை மீட்பு மாநாடு 2.0 இந்த மாநாட்டிலே இப்போது தீர்மானம் வாசிக்கப்படுகிறது. அனைவரும் கரவொலி ஏற்று ஆதரவு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். முதல் தீர்மானம், வரவிருக்கும் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டிற்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் முக்கியமான தேர்தல். 2026ஆம் ஆண்டு அமையவிருக்கும் ஆட்சி இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பை மற்றும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழிலை வளர்த்து தொழிலாளர் துறையில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழும் வகையில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சம வாய்ப்பு, சமூக நீதி மற்றும் பொருளாதார முன்னேற்றம் அடைய தமிழக மக்களின் நலன் மற்றும் எதிர்கால தலைமுறையின் நம்பிக்கை நிறைவேற்றும் ஆட்சியாக அமைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. எல்லாரும் கரவழி பத்தல காதல கேட்கல தம்பி கேட்கிற மாதிரி கேட்டாதான் கேட்கும்போது. இரண்டாவது தீர்மானம், தமிழ்நாட்டில் தற்போது சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்த நிலையில் சட்டம் ஒழுங்கை சீரமைத்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை முற்றிலும் தடுக்க குற்றவாளிக்கு கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும். டாஸ்மாக் மதுபான விற்பனை முறைப்படுத்தியும் கள்ளச்சாராயம் மற்றும் கஞ்சா உள்ளிட்ட அனைத்து போதைப் பொருட்களை விற்பனையை முழுமையாக ஒழிக்க வேண்டும். போதைப் பொருட்கள் விற்பனை செய்வோர் மற்றும் அதை துணிவோருக்கு கடுமையான தண்டனை மற்றும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. மூன்றாவது தீர்மானம், தமிழ்நாடு முழுவதும் நடைபெற வரும் தூய்மை பணியாளர்கள், செவிலியர்கள், இடைநிலை ஆசிரியர்கள், சத்துணவு மற்றும் அங்கன்வாடி உள்ள அனைத்து பணியாளர்களின் கோரிக்கையை உடனடியாக பரிசீலித்து அவர்களை பணிகளை நிரந்தரப்படுத்தி சம ஊதியம் மற்றும் நிலவையில் உள்ள ஊதியங்களை வழங்கி எதிர்காலத்தில் எந்த போராட்டங்களுக்கும் இடமளிக்காத வகையில் நிரந்தர தீர்வு காண அரசு உருவாக்க வேண்டும் என இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 4, ஜாதி மத அடிப்படையில் வெறுப்புணர்வை தூண்டும் பேச்சுக்களும் மற்றும் செயல்களிலும் சதானத்திற்கும் சம அமைதிக்கும் பாதிப்பு ஏற்படுத்துகின்றன. இத்தகைய கருத்துக்களை கடுமையாக தடுக்கவும் மத ரீதியான மோதல்களை உருவாக்குவோர் மீது காவல்துறை பாரபட்சமின்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த மாநாட்டில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. 5, கச்சத்தீவு மற்றும் அதை சுற்றியுள்ள கடற்பகுதியில் தமிழக மீனவர்களின் பாரம்பரிய மீன்பிடி உரிமையை பாதுகாக்க மத்திய அரசு நடவடிக்கை வேண்டும். தமிழக மீனவர்களின் உரிமைகளை பாதுகாக்கப்படும் வகையில் இலங்கை அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி தமிழக மீனவர்களின் உரிமைகளையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாத்து மத்திய அரசின் கடமையாகும் என்று இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 6, கடலூர் மாவட்டத்தில், ஏன்னா இந்த மாவட்டத்தில் மாநாடு நடக்கிறது, இந்த மாநாட்டுடைய கடலூர் மாவட்ட மக்களுக்கு ஒரு தீர்மானம் போட வேண்டும் என்று நமது அந்நியார் அவர்கள் தீர்மானமாக இந்த தீர்மானத்தை போட்டுகிறார்கள். கடலூர் மாவட்டத்தில் NLC நிறுவனத்துக்கு வீடு நிலம் கொடுத்தவர்களுக்கு வேலை என 10,000 தொழிலாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், கூட்டுறவு சங்க தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள்
நிரந்தர பணியாளர்களாக பணியமர்த்த வேண்டும் என உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தும் இதுவரை நிர்வாகம் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காமல் இருப்பதை தேமுதிக வன்மையாக கண்டிக்கிறது. அவர்களை உடனடியாக பணி நிறுத்தப்படுத்த வேண்டும் எனவும் சமவேளை சம ஊதியம் அனைத்து துறை தொழிலாளர்களுக்கு அமல்படுத்த வேண்டும் என மத்திய அரசு 44 தொழிலாளர் சட்டங்களை சுருக்கி 4 சட்டங்கள் தொகுப்புகளாக மாற்றியிருக்கிறது. அதை அனைத்து தொழிலாளர்களும் பாதிப்பதால் மத்திய அரசு கொண்டு வந்த தொழிலாளர்கள் சட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று இந்த தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம். 7 தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு அரசு நியாய விலைக் கடைகளில் மூலம் வழங்கப்படும் பொங்கல் நிவாரண திட்டத்தின் கீழ் 3000 ரூபாய் பணம் மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்புகள் மற்றும் தரமான பொருட்கள் வழங்க வேண்டும். அந்த தொகுப்புகள் எந்தவித பாகுபாடும் இன்றி அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் முறையாகவும் முழுமையாகவும் சென்றடைய வேண்டும். மேலும் தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள மக்கள் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் மாணவர்களுக்கு மடிக்கணினி மற்றும் லேப்டாப் அனைவருக்கும் முழுமையாக சென்றடைய வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 8 தமிழகத்தில் உள்ள அனைத்து நதிகளையும் இணைத்து விவசாயிகளுக்கு நிரந்தர வாழ்வாதாரத்தை உறுதி செய்யும் வகையில் வரப்போகும் அரசு இருக்க வேண்டும். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் மக்களின் நலத்தை கருத்தில் கொண்டு விவசாயத்தை ஒரு லாபகரமான தொழிலாய் மாற்றுவதை திட்டங்கள் அரசு அமல்படுத்த வேண்டும். மேலும் பொங்கல் திருநாளை முன்னிட்டு கொள்முதல் செய்யப்படும் கரும்பிற்கு உரிய நியாய விலை தமிழக அரசு நிர்ணயித்து கரும்பு விவசாயிகளுக்கு பாதுகாக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் விளைக்கும் நெல் மணிகளை பாதுகாக்க போதிய கிடங்குகளை அமைக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. தீர்மானம் 9 இது முக்கியமான தீர்மானம். அனைவரும் கேட்கணும். அனைவரும் உண்மையான தொண்டர் அனைவரும் கரவொலி பேசுமாகணும். ஏன்னா இங்க நீங்க கரவொலி கொடுக்கிற இதோ மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் போய் சென்றடையணும். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய தலைவர் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களின் சமூக சேவையும் அரசியல் பங்களிப்பும் திறத்துறையில் அவருடைய சாதனைகளும் மற்றும் சமூக தமிழக மக்களுக்கு அவர் ஆற்றிய மகத்தான பணிகளையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஏற்கனவே தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கோரிக்கையின் அடிப்படையில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு நாட்டின் உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்க வேண்டும் என மத்திய அரசிடம் கோரிக்கை வலியுறுத்தி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது. அடுத்த தீர்மானம் இதுவும் தலைவர் தான். ஏன்னா தலைவர் இல்லாம முதல் மாநாடு அது கூட நாங்கள் கூட பயந்தோம். இந்த இடம் போதுமானு சொல்ல போனா இந்த இடமே போதல. இதோட இன்னும் பெருசா எடுத்துக்கணும். அடுத்த முறை எடுத்துடலாம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிறுவன தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தமிழகத்தில் கட்சியை துவங்கி 6 ஆண்டில் எதிர்கட்சி தலைவராக சிறந்த முறையில் பணியாற்றிய மக்களுக்காக ஆற்றிய சேவைகளும் தலைவரின் புகையிலும் நினைவையும் போற்றும் வகையில் தமிழக அரசுக்கு சொந்தமான ஒரு பொது இடத்தில் புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்களுக்கு ஒரு மணிமண்டபம் கட்ட வேண்டும். மணிமண்டபம் கட்ட வேண்டும். மணிமண்டபம் கட்ட வேண்டும். ஏற்கனவே தமிழக அரசிடம் விடுக்கப்பட்ட கோரிக்கை தான். அதன் அடிப்படையில் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு
இந்த தீர்மானத்தை வாசித்த எனக்கு வாய்ப்பு கொடுத்த அந்நியார் அவர்கள் நன்றி கூறி ஒரே ஒரு கருத்து மட்டும், ஏன்னா எனக்கு ரொம்ப நாளா என் மனசிலேயே ஓடி இருக்குது. தேர்தல் வந்துட்டாவே இந்த சமூக ஆளுவரெல்லாம் மேல வந்துருவான், டிபேட்டுக்கு வந்துருவான். மற்ற கட்சியை பத்திலாம் எதுவுமே பேச மாட்டான். தேமுதிக மட்டும்தான் எதனா பேசினே இருப்பான். வாக்கு சதவீதம் குறைஞ்சிச்சு, ஓட்டு பேங்க் குறைஞ்சிச்சு, அவனுக்கு கிளை கழகமே இல்ல அப்படின்னு பேசுவான். சரி, அவன் ஏதோ பணத்துக்கு வாங்கி பேசுறான், நம்ம விட்டுட்டோம். இப்போ கருத்து கணிப்புன்னு ஒரு இடத்துல எடுத்திருக்காங்க. யாருன்னா லயோலா கல்லூரி மணி. அவன் மூச்சியை பார்த்தா பண்ணி கூட மோசமா இருக்கு. நான் கேட்கிறேன், அவன் பேசுறான், அவனுடைய கருத்து கணிப்பு எப்பயுமே ஒரே கட்சியை சார்ந்துதான் இருக்கும். நம்ம எந்த கட்சியும் சொல்ல தேவையில்லை, இருக்கட்டும். ஏன்னா ஏதோ வாங்கி கொண்டு அவன் பேசுறான், பேசிட்டு போட்டோம். ஆனா கருத்து கணிப்பில் என்று அங்க என்ன சொல்றான், கேப்டனுக்கு குரு பூஜை நடத்தக்கூடாதாம். அட வெண்ண, நீ யாரா சொல்றதுக்கு? நீ யாரு? வந்திருக்க லட்சம் தொண்டா சொல்ல வேண்டும். இங்க மேடையில் இருக்கிற அத்தனை நிர்வாகி சொல்ல வேண்டும். இந்த குரு பூஜையை ஏன் உயிர் இருக்கும் வரை, ஏன் சிங்க குட்டி 2 மகன் இருக்க வரை இந்த குரு பூஜையும் தினந்தோறும் அன்னதானம் தொடரும் சொன்ன ஒரு தலைவி எங்க தலைவி? வேண்டா, நீ யாருடா? எதுக்கு ஒப்புற? எங்க தொண்டர் தினந்தோறும் சாப்பாடு போடுறாங்க, நிர்வாகி போடுறாங்க, அந்நியார் போடுறாங்க, தம்பி போடுறாங்க, எல்லாம் போடுறான். இது எங்களுடைய குடும்ப சொத்து, இது எங்களுடைய குடும்ப சொத்து. தமிழ்நாட்டுக்கு இங்க மட்டும் இல்ல, உலகத்திலேயே குரு பூஜையை கொண்டாடக்கூடிய ஒரு தலைவன், ஏன் தலைவன் புரட்சி கலைஞர் கேப்டன். இருக்க முடியுமா? இதுதான் உண்மை. தயவு செய்து சொல்றேன் மணி, போய் நக்கணும்னா நீ எங்கடா போய் நக்கு, போய் ஓரத்தில் மழை இருக்கும். இப்போ நாங்கள் கூட ஒரு 50 டாய்லெட் போட்டுக்கிறாங்க, பெண்களுக்கு இருக்கும் ஆண்களுக்கு இருக்கும், வந்து நக்கிட்டு போனோம், நக்கிட்டு போ. இனிமேல் எங்க கட்சி தலைவரையோ எங்களுடைய கட்சியை பத்தி பேசினா அடுத்தது என்ன, என் தலைவன் ஒரு வசனம் சொல்வார், அடிக்கு அட உதைக்கு உத. அந்த பாடி தான் இந்த பார்த்தசாதி தொடங்குவான் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.